ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நம்ம நார்மலாக பண்ணுற அதே நார்மல் நீடில் ஒர்க் வித் நார்மல் மிஷின் அண்டு நார்மல் நீடில் அழகாக பண்ண போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி இந்த வீடியோ இஷ்டப்பட ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா வீடியோ ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஆன்லைன் ஆரி கிளாஸில் 499 ரூபாய்க்கு ஆரி ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப அழகான சாரி பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது கலர் காம்பினேஷன். பட் எனக்கு இந்த கலரில் சாரி இருக்குது பாருங்கள். நல்ல அழகான ஒரு பீகாக் ப்ளூ அண்டு நேவி ப்ளூ, டார்க் ப்ளூ. சரியா? ஸோ இது நல்லா இருந்து லைனிங் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. இப்போ நம்ம ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், அவ்வளோந்தான். ஸோ கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணலாம். தென் ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணக்கூடாது. இது மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கணும். நான் பண்ணுற மெஜாரிட்டி ஒர்க் வந்து பழைய ப்ளவுஸில் போடுற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒர்க் வந்து அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஸ்லீவெல்லாம் பிரிக்கணும். அப்போ தான் நமக்கு நீட்டாக வரைஞ்சி தைக்க முடியும். சரி, அதனால் ஸ்லீவை வந்து கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருக்கோம். இப்போ ஜரி எடுத்திருக்கேன், சில்வர் ஜரி. ஏன்னா சாரியில் சில்வர் ஜரி இருக்குது. ஸோ அதனால் சில்வர் ஜரி எடுத்திருக்கேன். இந்த ஜரியை வந்து ஒரு பாபினில் சுற்றி எடுக்கணும். நம்ம பாபினில் தான் போட்டு தான் தைக்கிறோம். இந்த தையல் பார்க்குறதுக்கு நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரியே இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது 2 மடிப்பாக த்ரெட் எடுக்கணும். இதை ஃபஸ்ட்டே ஒரு பாபினில் சுற்றி எடுத்துட்டு 2 த்ரெட்டும் சேர்த்தாலும் போதும். இல்லை இது மாதிரி கொஞ்சம் த்ரெட்டை நீட்டமாக எடுத்து விட்டுட்டு 2ஆக மடித்து நீங்கள் சுற்றிக்கோங்க. ஊசியில் நூல் சுற்றுற மாதிரி தான். சப்போஸ் இந்த போர்ஷன் புரியாட்டி எங்களோட சேனலில் இருக்குது பாருங்கள், ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது, டபுள் ஸ்ட்ராண்ட் மெத்தடில் எப்படி நூல் சுற்றுறது அப்படின்னு. சரியா? அது வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா 2 கட்டை த்ரெட் வாங்கிக்கோங்க. 10 ரூபா 15 ரூபாய்க்கு 2 கட்டை த்ரெட்டு கிடைக்கும். அப்படி வாங்கி சுற்றினாலும் ஓகே தான். இப்போ 2 த்ரெட்டு ஒத்து சுற்றியாச்சா? இதை நம்ம பாபின் கேஸில் போடணும். பாபின் கேஸில் போட்டு பாபினை நம்ம அட்டாச் பண்ணால் போதும், மிஷினில் அட்டாச் பண்ணால் போதும். ஓகேயா? இப்போ பாபினில் நம்ம போடலாம், பாபின் கேஸில் போடலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, 2 த்ரெட்டாக சுற்றி எடுக்கிறனால கேஸ்லேருந்து த்ரெட் வந்து லூஸாக வருமா அப்படின்னு எல்லாம் டவுட் இருக்கும். அதெல்லாம் வரும். நீங்கள் பேடிக்கவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். சரியா? லூஸாக வரும். லூஸாக வந்தால் மட்டும்தான் போடணும். டைட்டாக வந்தால் மிஷினில் மாட்டக்கூடாது. டைட்டாக வந்தோன்னா நமக்கு ஸ்டிச் ஒழுங்காக வராது. சரி, அதனால் இப்போது நான் வந்து ஜரிக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கேன்னா, மிஷினில் போடுறதுக்கு நம்ம ஒயிட் த்ரெட் எடுக்கணும். ஓகே? ஒயிட் இதே மாதிரி த்ரெட்டு. காப்பர்னா ஒரு ஆரஞ்சோ ரெட்டோ கலந்த மிக்ஸில் எடுத்துக்கோங்க. நார்மல் ஜரி போடக்கூடாது, நார்மல் த்ரெட்டு தான் போடக்கூடாது. சரியா? இப்போ நம்ம போட்டாச்சு. த்ரெட்டை வந்து இது மாதிரி மேலே எடுக்கணும். மேலே எடுத்துட்டு தான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். த்ரெட்டு வந்து அடியில் பாபின் கேஸில் இருக்க த்ரெட்டை மேலே எடுக்காமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகேயா? இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ த்ரெட் வந்து கட் ஆகி போனாலும் இந்த மெத்தட் தான். அடியில் மிஷினில் இருந்து த்ரெட்டை மேலே எடுத்துட்டு தான் நீங்கள் ஊசி வழியை மேலே எடுத்துட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஊசியில் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நீங்கள் சைடில் இருக்கீங்களா ரவுண்டு வளையம், அது திருக்குனாலே கறக்குனாலே போதும். ரொட்டேட் பண்ணும்போது மேலே வந்துடும். சரியா? இப்போ ஸ்லீவை வந்து மடித்து போட்டு அந்த ஷோல்டரை நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல வந்து ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. ஏன் நான் சென்டரை மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, சென்டரில் மட்டும் கொஞ்சம் நீளமாக இந்த கோடை வரையணும். அதுக்காக சென்டரை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வரைகிற கோடு ஃபஸ்ட் நீங்கள் வரைகிறீங்களே, இப்போ வரைஞ்ச கோடுக்கு அடுத்த கோடு வந்து கொஞ்சம் குட்டியாக வரையணும். அதுக்கு அடுத்த கோடு வந்து கொஞ்சம் குட்டியாக வரையணும். அதுக்கு அடுத்து கொஞ்சம் குட்டி, இப்படியே போகணும். ஃபுல்லாக வரையக்கூடாது. நம்ம கை வந்து ஸ்லீவ் எந்த அளவுக்கு நம்ம ஆரி ஒர்க்கில் எல்லாம் பண்ணுவோம் தெரியுமா, ஸ்லீவ் எந்த அளவுக்கு நம்ம வெளியே தெரியும், அந்த அளவுக்கு மார்க் பண்ணி மட்டும் நீங்கள் வரைஞ்சா போதும். ஃபுல்லாக வரைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணுற டைம் என்ன ஆகும், உள்ளாடி நம்ம ஷேப்புக்கு அடிக்கும்போது உள்ளாடி போயிடும். சரி, அதனால் அது பண்ண வேண்டாம். நீங்கள் நீட்டாக இது மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த 2 ஸ்லீவுக்கும் சேமாக தான் வரையணும். இந்த வளைவுகள் வரைஞ்சிருக்கீங்களா கோடு, இது ஒழுங்காக சேமாக தான் இருக்கணும். ஸோ அதே ப்ளவுஸை எடுத்து வச்சுட்டு நான் கரெக்டாக இடைவெளியெல்லாம் பார்த்து வரைகிறேன். இது கரெக்டாக 1.5 1.5 இன்ச்சு கேப் விட்டு வரைஞ்சிக்கோங்க. சரியா? ரொம்ப நெருக்கவும் வேண்டாம், அதே டைம் ரொம்ப விரிச்சும் தைக்க வேண்டாம். 1.5 இன்ச் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நீளம் அதே மாதிரி ஒரு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், ட்ரேசிங் பேப்பர் வச்சு வரைஞ்சிக்கோங்க. இல்லை அதுவும் இல்லை, ட்ரேசிங் பேப்பர் இல்லைன்னா நார்மல் சாக் பீஸ் இருக்குல்ல, அது மறந்து போச்சு. சரியா? சாக் பீஸ் வச்சு நீங்கள் இதுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே வரைஞ்சிட்டு அடுத்ததில் எடுத்து வச்சு இப்படி தட்டுனீங்கன்னாலே போதும், அடுத்த கையில் பதிஞ்சிடும். சரியா? இது எல்லாமே லைனிங் கிளாத்தில் தான் பண்ணணும். தயவு செய்து மெயின் ஃபேப்ரிக்கில் வரைஞ்சிக்காதீங்க, லைனிங் கிளாத்தில் தான் வரையணும். நானும் நிறைய ஒர்க் இந்த மாடலில் தான் பண்ணியிருக்கேன், இந்த மெத்தடில். பட் நானுமே ஆர்வ கோளாறில் என்ன பண்ணுவேன்னா, பெட்டன் எடுத்து நான் லைனிங் கிளாத்தில் வரைகிறதுக்கு பதிலாக என்ன செய்வேன்னா மெயின் ஃபேப்ரிக்லேயே வரைஞ்சிடுவேன். ஸோ அதை பண்ணாதீங்க. சேமாக இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதுக்காக எனக்கு ட்ராயிங் தெரியாது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் என்ன வரைகிறீங்களோ அதுதான் ட்ராயிங். சரியா? நீங்கள் எவ்வளோ கோணிமானி வரைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. தைக்கிறப்போ அதை நீட்டாக தைச்சி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான்.
ஸோ இதை இப்போ நம்ம நார்மல் மிஷினில் இருக்கிறவங்க நார்மல் மிஷினில் தைங்க, பவர் மிஷின் இருக்கவங்க பவர் மிஷினில் தைங்க, டேபிள் டாப் மிஷினில் கூட தைக்கலாம். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம நீட்டாக வரைஞ்சாச்சு. இப்போ இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஓரமாக அடித்து எடுக்கணும். நம்ம அமுக்கு தையல் கொடுத்துட்டு திரும்ப மறைச்சி போட்டு தைப்போம் தெரியுமா, கழுத்துக்கெல்லாம் படிமான தையல் குடிப்போம். அதே மாதிரி தான் இதை நம்ம லைனிங் கிளாத்தில் அடிக்குதோம். அப்போ என்ன செய்யும், அடியில் இருக்க பாபினில் இருக்க த்ரெட் வந்து என்ன ஆகும்னா மேலே நம்ம நல்ல பக்கத்தில் விழும். சரியா, பார்க்குறதுக்கு ஒரு செயின் ஸ்டிச் மாதிரியே இருக்குது. 2-3 வாட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நீட்டாக தான் தைச்சாச்சு. தைச்சிட்டு திரும்ப ரிவர்ஸில் எடுத்து அந்த கோடு கிட்ட நிறுத்தி பொறுமையாக மேலே பார்த்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், நீட்டாக தைக்கலாம். ஒரு நார்மல் பெடல் மிஷின் இருந்தாலே போதும். நான் ஸ்டார்ட் பண்ண டைமில், யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டைமில் ஃபஸ்ட்டாக நான் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணதும் வீடியோ போட்டதும் எல்லாமே நார்மல் மிஷினில் தான். சரியா, பெடல் மிஷினில். ஸோ என்கிட்ட பெடல் மிஷின் தான் இருக்குது. பவர் மிஷினில் இப்படியெல்லாம் எம்ப்ராய்டரி போடலாம் அப்படியெல்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. அப்படி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். சரியா, பவர் மிஷின்லலாம் எம்ப்ராய்டரி போட முடியாது. இப்போ பாருங்கள், நீட்டாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணி அடுத்த லைனுக்கு வந்துடுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பொறுமை. நமக்கு நிறைய விஷயங்கள்ல நிறைய பேருக்கு பொறுமையே கிடையாது. பெண்களுக்கு குறிப்பாக அந்த சாதனம் சுத்தமாக கிடையாது. இருந்தாலும் இந்த ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை வேணும். இப்போ ஒரு கோடை விட கொஞ்சம் கூட பெருசாக இருக்கணும். சரி, அதனால தான் நான் வரைஞ்சது ஒன்றே மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ அதனால் ஒரு 2 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும்னா நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டாம். அப்புறமா ஒரு சிலர் அதிர்ஷ்டசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நெருக்கி தைச்சிருவாங்க. சிலவங்க என்ன பண்ணால் ரொம்ப இடம் விட்டு 2 மைலுக்கு அப்புறமா தைச்சி வச்சுருக்கேன். இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு ஒர்க்கு நமக்கு ப்ளவுஸுக்கு பண்ணாலும் அடுத்தவங்களுக்கு பண்ணாலும் நம்ம அது உண்மையோடு நேர்மையோடும் செஞ்சு காசும் அதிகமாக வாங்காமல் கரெக்டாக வாங்கினோன்னா நமக்கு அந்த எஃபெக்ட் நம்ம போட்டதுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரியா, ஸோ இது வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த கஸ்டமர் என்கிட்ட விழித்து சொன்னாங்க, நல்லா இருக்குது, ப்ளவுஸ் நல்லா இருக்குது, ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ தான் எனக்கு ஒரு ஆசுவாசமே வந்து அப்பாடா நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி எல்லா கஸ்டமரும் சொன்னால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு சிலர் என்ன தான் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நீட்டாக ஒரேனா நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். இது எதுவுமே ஸ்பீடு வைக்கல. பார்த்தீங்களா, நான் ஸ்லோவாக பொறுமையாக தான் தைக்கிறேன். இதுலேயுமே ஸ்பீடு வைக்கல. இருந்தாலும் ஓரளவு ஸ்பீடாக தைக்கிறேன். பவர் மிஷினில் நமக்கு அந்த கரெக்டாக நிறுத்தி தைக்கிறதுக்கு ஸ்பீட் லிமிட் எல்லாம் இருக்குது. பட் மோட்ரு வச்சுருக்கவங்க தான் பாவம். ஏன்னா அடிச்சிங்கன்னா சவுட்னிங்கன்னா உடனே எடுத்துகிட்டு போகும். அப்படி தானே மோட்ரு. நான் அது மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன், பொறுமையாக தைங்க. அப்படி உங்களுக்கு தைக்க முடியாதுன்னு ஃபஸ்ட் டைமில் தைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த சைடில் இருக்குல்ல ரவுண்டு, அதை பொறுமையாக கறக்கி தைச்சாலும் ஓகே தான். சரியா, அப்படி வேணாலும் தைச்சிக்கோங்க. ஆனால் என்ன தைச்சாலும் பொறுமையாக பார்த்து நிதானமாக தைங்க. இந்த ஒர்க்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமை. சரியா, இதே ஒர்க்கை நம்ம ஆரி ஒர்க்கில் பண்ணலாம். ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச் போடலாம். ஸோ எனக்கு இந்த ஒர்க்கை நார்மல் இதில் நான் எல்லாம் போட்டு அழுத்து போச்சு, எனக்கு இனி ஃபுல்லாக ஆரி ஒர்க்கு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களோட ஆன்லைன் ஆரி கிளாஸில் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடிட்டு ஒரு ப்ளவுஸ் உங்களால் போட முடியும். அந்த அளவுக்கு நீட்டாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ 499 ரூபா தான் ஒரு ஆரி ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற டைமில் 1000 ரூபாய்க்கு குறைஞ்சி தைக்க முடியாது. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் தையக்கூலியும் ஸ்டிச்சிங் காஸ்ட்டு ப்ளஸ் நம்ம ஒர்க்கு எல்லாம் சேர்த்து 850 ரூபா வாங்கியிருந்தேன். சரியா, ஒர்த்தா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம அதிகமாக யார்ட்டையும் காசு வாங்குறது கிடையாது. ஒரு சிலர் அதிகம்னு சொல்லுவாங்க. அவங்க வில்லேஜ் ஏரியாவில் இருப்பாங்க போல். நானும் ஒரு வில்லேஜில் தான் இருக்கேன். இருந்தாலும் என்னோடய டைம், நான் இதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அதெல்லாம் எனக்கு தானே தெரியும். நான் எவ்வளோ சிரமங்களுக்கு இடையில எங்கெல்லாம் வெளியே போகணும், எனக்கு அர்ஜென்ட் ஒர்க்கு. அப்போது இதை நான் கரெக்டாக முடிச்சு கொடுத்தா தான் எனக்கு அந்த காசு கிடைக்கும். ஸோ அதனால் நான் 850 ரூபா வாங்கியிருந்தேன். அதுவும் இல்லை, இந்த கஸ்டமர் வந்து என்கிட்ட ஒரு நாளுக்கு முன்னாடி சனிக்கிழமை ஈவினிங் கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கேட்டாங்க. நான் சண்டே சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துருந்தேன், இதை ஸ்டிச் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இது கொஞ்சம் அதிகமாக தான் காசு, 100 ரூபா கம்மியாக வாங்கியிருக்கலாம். பட் நான் இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு எழும்பாமல் இணங்காமல் இருந்து தச்சேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ அடுத்த கையும் நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஒரு நார்மல் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணுறப்பவே 850 ரூபா வாங்குறப்போ ஆரி ஒர்க்குக்கு பாருங்கள். இதே இதில் நீங்கள் ஆரி ஒர்க்கு போட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட கண்ணை மூடிட்டு 2000 ருபீஸ் வாங்குவாங்க. சரியா, ஸ்டிச்சிங் எல்லாம் சேர்த்து 2000 ருபீஸுக்கு செஞ்சு தருவாங்க. இப்போ நம்ம கழுத்துக்கு பார்க்கலாம். ஸோ கையை முடிச்சாச்சு. இது கழுத்துக்கு என்னடா ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். ஸோ அதுவும் பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. கஸ்டமர் வந்து கைக்கு இதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஒர்க்கு தான் தந்தாங்க. சரியா, எக்ஸாக்டாக எந்த ஒர்க் எனக்கு தரல. ஏதோ ஒரு ஒர்க்கு அவங்க எனக்கு காட்டினாங்க. ஸோ நான் அதை என்னோட இதில் வந்து நான் வந்து டிசைன் பண்ணி எடுத்திருந்தேன்.
ஸோ என்ன ஒர்க்கு நமக்கு கிடைக்குதோ அதை எப்படியாவது கஸ்டமருக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும். அது குளறுபடி பண்ணாமல் நீட்டாக பண்ணி கொடுக்கணும். கொலாப்ஸ் பண்ணால் நம்மக்கிட்ட திரும்ப தர மாட்டாங்க. சரியா? இந்த கஸ்டமர் 2 இயர்ஸ் முன்னாடி என்கிட்ட தந்துட்டு இருந்தாங்க. அடுத்த அப்புறமா அச்சுக்குட்டிக்கு டெலிவரி முடிச்ச அப்புறம் என்கிட்ட சுத்தமாக கொடுக்குறது கிடையாது. திரும்ப வந்து ரீசன்ட் டேஸில் கொடுத்துட்ருக்காங்க. காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஸோ என்கிட்ட ரெகுலராக கொடுத்த அவங்களுக்கு காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக போடுற ப்ளவுஸு ஸோ நம்ம நீட்டாக பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிட்டு தான் நான் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ கழுத்துக்கு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு கேப் விட்டு ஒவ்வொரு கோடாக நான் வரைஞ்சிருந்தேன். இந்த கோடோட நீளமும் 1.5 இன்ச்சு தான் இருக்கும். ரொம்ப நீளமாக இந்த கோடை வரைஞ்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் நீளமாக வரைஞ்ச போதும். இதில் ஒரு வளைவுகள் ஒன்றுமே வரையில, ஜஸ்ட் கோடு அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் எனக்கு எதுவும் தெரியாது, ஐயோ இப்படி கோடு வரையணுமே அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. சரியா? சப்போஸ் உங்களுக்கு பக்கத்தில் யாராவது இருந்தால் எனக்கு இதில் ஜஸ்ட் ஒரு கோடை மட்டும் வரைஞ்சி தாயேன் அப்படின்னு கேட்டுக்கோங்க கூச்சப்படாமல். இப்போ பாருங்கள் நீட்டாக நம்ம வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கு மேலே பொறுமையாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள் ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அதில் ஸ்டாப் பண்ணி திரும்ப ரிவர்ஸில் வந்து அடுத்து வந்து திரும்ப அந்த கோடில் ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணுறோமோ அதில் தான் திரும்ப ஸ்டிச் பண்ணணும். ஒருக்கா ஸ்டிச் பண்ணுறோமா அடுத்து திரும்ப அதே லைனில் தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் மாற்றி தைச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க இது ஆரி ஒர்க்கு கிடையாதுன்னு. நான் வந்து தைச்சி கொடுக்குறவங்கள ஆரி ஒர்க் என்கிட்ட ஆரி ஒர்க்குன்னு தான் கேட்பாங்க. இதில் சிம்பிளாக ஆரி ஒர்க்கு போட்டு தருவீங்களான்னு. அப்போ நான் கேட்பேன், என்ன ஆரி ஒர்க்கு உங்களுக்கு போட்டு தரணும்? ப்ளவுஸ் தைச்ச பிறகு நான் பண்ணுற ஒர்க்கா அதையா கேட்குறீங்க? மிஷினில் தான் போட்டு தருவேன், இல்லை கை நூல் போட்டு பண்ணி தருவேன் அதான்னு கேட்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்னையே குழப்பி விட்டுருவாங்க. ஆல்ரெடி என்கிட்ட இது மாதிரி ஒரு கஸ்டமர் சுடிதார் ஸ்டிச் பண்ணி கேட்டாங்க, ஆரி ஒர்க்குன்னு சொன்னாங்க. நானும் மெனக்கட்டு ஃப்ரேமு ஸ்டாண்டெல்லாம் எடுத்து வச்சு ஃபிட் பண்ணி எல்லாம் போட்டு லாஸ்ட் ஆரி ஒர்க்கு ₹1 சொன்னோன்னு கேட்குறாங்க, நான் உங்கள்கிட்ட இப்படியா போட சொன்னேன்? நான் ஆரி ஒர்க்குன்னு சொன்னது நீ அன்னைக்கு பண்ணி தந்த இல்லை அது மாதிரின்னு. ஸோ அந்த குளறுபடி வேண்டான்னு தான். இல்லைன்னா ஃபோட்டோ தாருங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று தாங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஆரி ஒர்க்குனா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி தைக்கிறது, அதுக்கு இவ்வளோ சார்ஜ் வரும் அப்படி சொல்லி நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ எனக்கு என்னோடய ஒர்க்கு ஃபேமஸ் என்னன்னா இந்த நார்மல் நீடில் ஒர்க்கு தான். என்னோடய ஸ்டைலே அதுதான். ஸோ நிறைய பேர் என்ன சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இது நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நல்லா டார்க்காக ஸ்டிச் பண்ணோன்னா எப்படி இருக்கும்னா சுகர் பீட் ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும். இப்போ இதில் ஒரு தையல் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்போ அந்த கழுத்துக்கு ஓரத்துக்கு நம்ம பார்டர் அடிக்குமோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். சரியா? நம்ம ஆரி ஒர்க்கில் ஜரி போட்டு செயின் ஸ்டிச் போடும் தெரியுமா, அந்த ஒரு லுக்குக்கு வேண்டி தான் இந்த கழுத்தை தான் ஓரமாக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறது. தென் ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நம்ம சாரி ஒரு சைடு மறைஞ்சு வரும், ஒரு சைடு வெளியே தெரியும். ரைட் சைடு வலது கை சைடு நமக்கு வெளியே தெரியும். ஸோ அந்த சைடும் நீட்டாக இது போல் ஸ்டிச் பண்ணி எடுங்க. ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ இதுக்கு வந்து பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கலாம். பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கறதுக்காக நீடில் நம்பர் 11 எடுத்திருக்கேன். சுகர் பீடு போகிற நீடில்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. தயவு செய்து இந்த நீடில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லுவேன், கடைகளில் போய் சுகர் பீடு கொடுக்குற நீடில் அப்படின்னு கேட்டு வாங்குங்க. ஏன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். சரியா? நல்ல ஒல்லியாக தின்னாக நம்ம கையில் பிடிச்சாலே ஒடிகிற மாதிரி இருக்கும் அந்த ஊசியில் மட்டும்தான் இந்த சுகர் பீடு 2 பீடு இதெல்லாம் போகும். பெரிய அந்த காதுள்ள ஊசிலெல்லாம் போகாது. தென் ஒரு ரவுண்டாடு இருக்கும், நிறைய ஊசி நிறைய எல்லா சைஸ்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கடைகளில் வச்சுருப்பாங்க. அது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஊசி. சரியா? அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா எம்ப்ராய்டரி ஒர்க்கு போடுறதுக்கு அந்த ஊசி வந்து சைஸாக இருக்கும், அது பெட்ரு. ஆனால் இதே மாதிரி பீட்ஸ் ஒர்க்கு பண்ணுறதுக்கு இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பிராண்டாக நீடில் நம்பர் வைஸாக இருக்கும், அது வாங்குங்க. அதில் தின்னாக இருக்கிறது ஒல்லியாக இருக்கிறது வாங்குங்க. சரியா? இப்போ பாருங்கள் நம்ம கழுத்துக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டிச்சிங் தான் முடிச்சிருக்கோம். இப்போ கழுத்துக்கு வந்து பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்க போகிறோம். பீட்ஸ் ஒர்க் இல்லாமலும் ப்ளைனாக போடுறவங்க இதே ஒர்க்கை போடலாம். சரியா? பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருக்கும். இப்போ 2 சுகர் பீட் ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து நம்ம ப்ளவுஸோட கலரில் தான் எடுக்கணும். என்கிட்ட நேவி ப்ளூ கிடையாது, அதனால் நான் என்ன கலர் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் எடுத்திருக்கேன். அது தெரியாது, நீட்டாக நமக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ வந்து 2 சுகர் பீட் ஒரு சீக்வன்ஸ் எடுத்து விரித்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் வி ஷேப்புக்கு. சரியா? ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணலை. அந்த லைனுக்கு எண்டுலேருந்து தான் நீடில் மேலே எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து ரைட் சைடு நம்ம விரித்து தைச்சோன்னா லெஃப்ட் சைடு அடுத்து விரித்து தைக்கணும். இப்போ சென்டருக்கு 3 பீடு எடுக்கணும். ஃபஸ்ட் 2 பீடு எடுத்திருக்கேன், இல்லை சுகர் பீடு. அடுத்து வந்து 3 சுகர் பீடும் தென் ஒரு சீக்வன்ஸ். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா 2 சுகர் பீடு எடுத்து தைச்சிங்கன்னா நீங்கள் அது கரெக்டான பொசிஷனில் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நிறைய பிகினர்ஸுக்கு தெரியாது ஸ்டிச் பண்ணுறது. ஸோ இப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு நீட்டாக நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ கரெக்டாக நான் சொல்லி தந்தனால உங்களை ப்ளவுஸ் நீங்கள் கண்டிப்பாக தைக்கலாம். இப்போ இடையில ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு சுகர் பீட் போட்டு நான் ஃபில் பண்ணி அடைச்சாச்சு அந்த கேப்பை. பாருங்கள் நீட்டாக இருக்கா? இனி போய் அடுத்து நம்ம ஒர்க் கொடுக்கணும். கொஞ்சம் கீழே ஒரு 4 இன்ச்சு தள்ளி கீழே திரும்ப நீட்டில் பேக்லேருந்து மேலே எடுத்துக்கோங்க. 2 சுகர் பீட் ஒரு சீக்வன்ஸ்.
இதே மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். விரித்து தான் ஸ்டிச் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்டிச் பண்ணி பேக் கொண்டு போங்க. திரும்பவும் அதே பக்கத்தில் அதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த கம்பு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு லெஃப்ட் சைடு சரியா, இடது பக்கம் வலது பக்கம் மாற்றி மாற்றி அதுவும் விரித்து தான் ஸ்டிச் பண்ணணும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, எண்டில் இலை கொத்தா நிற்கிற மாதிரியும் சைடெல்லாம் இலை ஒரு 2 இலை அப்படி வரிசையாக நிற்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த கான்செப்டில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது என்ன வடிவத்தில் இருக்குதுன்னு தெரியலை, தெரிகிறத கமெண்டில் சொல்லுங்கள் சரியா. இப்போ நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அடுத்தும் 4 இன்ச்சு தள்ளி தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதுவும் ரைட்டு லெஃப்ட்டு சேமாக. இது நல்லா விரித்து நம்ம ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா ஒடிக்கியும் ஸ்டிச் பண்ணக்கூடாது, அதே சமயம் ஸ்ட்ரைட்டாகவும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ நான் வந்து நீட்டாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடையாது, இருந்தாலும் இந்த ஒர்க்கு நல்ல ஃபினிஷிங். ஏன்னா நிறைய பேர் என்னை விட நல்ல பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறவங்க இருக்காங்க பொட்டிக் ஸ்டைலில். ஸோ எனக்கு அந்த அளவுலாம் ஸ்டிச் பண்ண தெரியலை, ஆனால் நான் ஸ்டிச் பண்ணுறேன், அழகாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள் கழுத்தை பாருங்கள், நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ பேக் சைடு பாருங்கள் நீட்டாக இருக்கா, செம்மையாக இருக்குது. ஆரி ஒர்க் மெத்தட்லேயே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க்கே தோற்று போகும் அந்த அளவுக்கு நீட்டாக நம்ம கையால் போட்டது மாதிரியே இருக்காது பார்க்குறதுக்கு. பாருங்கள் இது கூட செயின் ஸ்டிச் போட்ட மாதிரி தானே இருக்குது. இப்போ ஸ்லீவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்லீவுக்கு இது குட்டி ஸ்லீவ், நீள ஸ்லீவுன்னா அதாவது 3/4 ஸ்லீவுன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அடிப்பொலியாக இருக்கும். இப்போ சேம் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஆனால் அங்கே வந்து 4 இன்ச்சுக்கு நம்ம சைடில் பீட்ஸ் வந்து 2 ஸ்டெப் தான் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு 3 ஸ்டெப் கொடுக்கணும். அப்போ தான் இது எப்படி இருக்குன்னா, நல்ல ஒரு கொத்தா பூ பூத்து நிற்கிற மாதிரியே இருக்கும். நிறைய தைக்கலாம், எனக்கு டைம் இல்லை, ஏன்னா கொஞ்சம் டைம் தான் கொடுத்தாங்க. ஒரு 5 மணிக்கூருக்கு டைம் தான் ஒர்க்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் 850 ருபீஸ் வாங்கியிருந்தேன். நான் பண்ணுற ஒர்க்கு, நான் ஒரு ப்ளவுஸ் வந்து எத்தனை மணிக்கூரில் ஸ்டிச் பண்ணுறேன் அதை கால்குலேட் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணுறதையும் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு வாங்குறது சரியா. இப்போ மேலேயும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சா, சைடுக்கும் அதே மாதிரி 2 சுகர் பீட் ஒரு சீக்வன்ஸ் வச்சு இது மாதிரி விரித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் கூட நெருக்கமாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 4 இன்ச்சு கேப் இருக்கா இல்லை சரியா. இது வந்து எண்டில் மட்டும் நமக்கு பூ நிற்கிற மாதிரி தைச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அடுத்தும் வந்து 2 சுகர் பீட், தென் அடுத்து ஒரு சீக்வன்ஸ். ஆனால் இது ப்ளவுஸுக்கு கலரில் எனக்கு நான் வந்து கிளாத்துக்கு கலரில் நான் வந்து த்ரெட்டு மாற்றுறதுக்கு மறந்துட்டேன் சரியா. ஆனால் அது நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு அது பிறகு தான் எனக்கு தோணுச்சு, ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐயோ நம்ம இதை கவனிக்காமல் விட்டுட்டோமேனு. பாருங்கள் நீட்டாக பேக்கில் எண்டு நாட்டு போடு. எண்டு நாட்டு சொல்லிதான் ஒன்றுமே கிடையாது, 2 தடவை குத்தி குத்தி இப்படி எடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிங்கன்னா, நார்மலாக தச்சு எடுத்திங்கன்னா போதும், கட் பண்ணால் போதும், த்ரெட்டு இலகியே வராது. எண்டு நாட்டு போடுறதுக்கு அவசியமே கிடையாது சரியா. இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அழகாட்டு ஸ்லீவ் இருக்குது, ஸ்லீவ் தான் அடிபொலியாட்டு இருந்து. இந்த கலர் வேறு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அந்த பீகாக் ப்ளூ. ஸோ அதனால தான் இது ஹைலைட்டாக இருந்து பாருங்கள் எண்டில் எப்படி இருக்குன்னு, ஆரி ஒர்க் மாதிரி இருக்கா. ஸோ உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்களே தைங்க. கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணுறது இப்படி தான். எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும் வீட்டில், குடும்பத்தை ஓட்டுற பொண்ணுங்க கரெக்டாக இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ சேவிங் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு எளிய மெத்தட் தான். ஏன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி மட்டும் ப்ளவுஸை வாங்கினா போதும், இந்த ஒர்க்கை நீங்களே போட்டுருவீங்க. தென் பட்டுப்பாவாடை சட்டை பிள்ளைங்களுக்கு ஸ்டிச் பண்ணி வாங்கினா போதும், வெளியே கொடுத்து ஒர்க்கை நீங்களே போட்டிங்கன்னா அந்த காசு உங்களுக்கு மிச்சம் தானே. ஸோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் 850 ருபீஸுக்கு இந்த ப்ளவுஸ் ஒர்த்தா இல்லையான்னு மறக்காம எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாசிட்டிவோ நெகட்டிவோ எதாக இருந்தாலும் சொல்லிட்டு போங்க. எங்களோட ஆன்லைன் ஆரி கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி ப்ளவுஸை நீங்கள் ஆரி ஒர்க்கிலே தைக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரியா. குறிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கருது. தேங்க்யூ.